இந்த அழகான காடுகளையும் மலைகளையும் தாண்டி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உபலமடகு வாட்டர் ஃபால்ஸ். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா தடா ஃபால்ஸுங்க. இந்த ஃபால்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தடா ஃபால்ஸ்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஆக்சுவலான பேர் பார்த்தீங்கன்னா உபலமடுகுன்றது இதோட ஆக்சுவலான பேர். ஹாய் கைஸ், நம்ம ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பழத்தை பார்த்தோம். இது என்ன பழம்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது ஈச்சம் பழம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எதையும் கையில் கொண்டுகிட்டே வராதிங்க. ஏன்னா மங்கி எதுவுமே விட்டு வைக்காதுங்க. பார்த்து உஷாராக இருங்க. சில டைம் மிரட்டி கூட நம்ம கையிலேருந்து பிடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக தடா ஃபால்ஸ் ரீச் பண்ணுறோம். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. இது குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம், தண்ணி கிளியராக இருக்கு. ஆனால் இது நல்லா என்ஜாய்மெண்ட் வேணும்னா மேலே நடக்கணும். வாங்க போகலாம், மேலே போகலாம். ஃபால்ஸில் குளிக்கிற ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சோம். நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். இன்னும் கித்தனை கிலோமீட்டர் நினைக்கிறேன். வியூ பாருங்க, நல்லா இருக்கு. இங்க போட்டோ எடுக்கிறதா கூட எடுக்கலாம். பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. வாங்க போலாம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஏன்னா கோம்பேச்சு பாத்தீங்கன்னா குரங்குங்க நிறைய இருக்கு. அதனால நாங்க வர வழியில சாப்பிட்டு வந்துட்டோம். இப்ப குரங்குங்க வந்து எங்களை என்ன அட்டாக் பண்ணுது, என்ன அடிக்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கோம். ஃபைனலி ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இங்க இருந்து இன்னும் நேரம் நடக்கணும். இன்னும் நிறைய ஃபால்ஸ் தான் வரும். இங்க குளிக்கிறதுனால காலையில் கிளம்புனா ஃபால்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. போய் ஜாலியாக குளிக்கலான்னு இவங்க சொன்னாங்க. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இவங்கெல்லாம் நைட்டே வந்துருப்பாங்க போல இருக்குது. தம்பிங்கெல்லாம் இங்கே ஏன் குளிக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக குளிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உள்ளே அவங்களால குளிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு மீடியமான அளவுக்கு ஆழம் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபால்ஸ்ல நல்லா குளிச்சுட்டோம். இப்போ மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்கும், அதுக்கு போகலாம் வாங்க. யார்கிட்ட கேட்டாலும் அதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்குன்றாங்க. வாங்க போகலாம். அதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களால் நடக்க முடியல. 2 கிலோமீட்டர் நாங்கள் எங்களால் சுத்தமாக நடக்க முடியலைங்க. அதனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காவா மாதிரி ஒரு இடம் இருந்தது. அதில் தான் அந்த தம்பி நீந்திட்டு இருக்கிறார் பாருங்கள். என்னடா எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களேன்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் விதிவிலக்கா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கும் மீன் கிடச்சிதுங்க. ஆனால் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் அது ஒரு ஆக்சுவலாக அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சேன். நிறைய குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன் எனக்கு கூட உனக்கு கூட பாட்டிலெல்லாம் தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபால்ஸில் இந்த மாதிரி இடத்துல ஃபிஷ்ஷிங் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான். அது எத்தனை பேருக்கு பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட ஃபிஷ்ஷிங்கை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னே தனி கூட்டம் அன்றைக்கி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு ஆள் மட்டும் தான் அன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு இருந்தார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து இங்கே பிடிக்கலாம். இந்த மாதிரி குளிக்கலாம். வாவ். டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ காட்டு உள்ள வந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சுங்க. காட்டு பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கூட்டமாக வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. எல்லா வண்டியுமே கிளம்பிட்டு இருந்தது. எங்கள் வண்டி மட்டும்தான் இருந்தது. ஸோ பக்கத்தில் பார்க்கும் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் விளையாட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிங்க ஒரு கூட்டமாக எங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்ததுங்க. நல்ல வேலை அங்கே ஒரு கேட் இருந்தது. கேட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த கேட்டுக்கு பூட்டு இல்லை. நல்ல வேலைங்க. நாங்கள்லாம் அதை பார்த்து பயந்துட்டு இருந்தோம். அது எங்களை பார்த்து பயந்து அது ஒரு ஓரமாக போயிடுச்சுங்க. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் காட்டு பண்ணி, கரடி, இந்த மாதிரி விலங்குகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. உள்ள ஒருத்தர் தான் சொன்னார். நாங்கள் காட்டு பண்ணியை பார்த்துட்டோம். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் கரடியும் பார்க்கலாம், ஃபால்ஸ்லேயும் குளிக்கலாம். ஸோ கம் அண்ட் என்ஜாய் தடா ஃபால்ஸ்.